மக்களே கேரளாவுல நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அத பத்தி மொத்தத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன் இப்போ. செம்மையா டென்ஷன் ஆக போறீங்க. மனசளவுல கஷ்டப்பட போறீங்க. வாய்க்கு வந்த மாரி அசிங்க அசிங்கமா திட்ட போறீங்க. அந்த கேவலமான பிறவிகள நெனச்சு. ஒண்ணும் இல்லங்க. ஒரு 1 1/2 வயசு குழந்தைக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் குடுத்து, அந்த குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள குடுத்து, காயங்கள குடுத்து, அந்த குழந்தைய லாஸ்ட்டா கொலை பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தன். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது செம்ம டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒன் பை ஒன்னா இமேஜினேஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து, ஐயோ! இந்த நைட் தூக்கம் கூட வராது. அந்த மாரி அந்த குழந்தைக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு அப்பன். அது வந்து ஒரு வாடகை அப்பன் அவன். அவன் அந்த மாரி செயல்களை வந்து பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவ்வளத்தையும் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு. ஸோ உண்மையாவே சொல்றேன். இதயம் பலவீனமானவங்க இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் சொல்ற டீட்டெயில்ஸ வந்து ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. இன் டெப்த்தா போகாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து நெறைய எமோஷனலா கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. எனக்கே உண்மையாவே இதுலேருந்து மீண்டு வர முடியல. அந்த குழந்தைய நினைச்சு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட வைக்குது. என்ன நடந்திருக்கு அப்படி கேரளாவுல நெடுமங்காடுல அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் மக்களே. வணக்கம் மக்களே. நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டெக். மக்களே, கேரளாவுல இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய நெடுமங்காடு அப்படிங்கின்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க அந்த ஏரியால வந்து அகிலா மற்றும் அகில் அப்படின்ற 2 பேரும் வந்து கல்யாணம் பண்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்து அர்ஷத் அப்படின்கின்ற ஒரு குழந்தை வந்து இருக்கிறான். இதுல வந்து அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே அகில் அப்படின்றவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துக்கிறாரு. அவருடைய சூசைட்லயே நெறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. ஸோ இந்த அகிலா தான் காரணமா இருப்பாங்க, அவங்களுடைய மனைவி தான் காரணமா இருப்பாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கான்ட்ரோவர்சியா வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு சிலர் வந்து இல்ல இது வந்து ஒரு நேச்சுரல் டெத் தான் அகில் அவர்கள் இறந்தது. அவங்களுடைய மனைவி எல்லாம் காரணம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அகிலா அர்ஷத் அப்படின்கின்ற அந்த அம்மாவும், அந்த குழந்தை அர்ஷத் அப்படின்ற அந்த குழந்தை 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அகில் அப்படின்றவர் வந்து இறந்து போயிட்டார். இப்ப சொன்ன இந்த செய்திகள ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து அஷ்கர், மீனா அப்படின்ட்டு இன்னொரு தம்பதி. அதுல வந்து அஷ்கர்ன்றவன் தாங்க இந்த மொத்த செய்திக்கும் ஒரு வில்லன். ஒரு மோசமான ஒரு டேஞ்சரஸான ஒரு மிருகம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பொருட்படுத்திடலாம். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மீனா அப்படின்ட்டு ஒரு ஒய்ஃப வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஒய்ஃப் வந்து தொடர்ந்து டவுரி பிரச்சனை குடுத்து, அந்த பெண்ண ஒரு கட்டத்துல அடிச்சு கோமாக்கு போற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான் இந்த அஷ்கர் அப்படின்றவன், இந்த அயோக்கியன். ஸோ என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு வந்து ஒய்ஃப் கோமால இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அகிலா அப்படின்ற அந்த பெண்ணுடைய கணவர் அகில் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ என்ன நடக்குதுன்னா 2 பேரும் ஒண்ணாகுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வராங்க. அப்படி ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க கொல்லத்துல வந்து ஒரு வீடு எடுக்குறாங்க. அந்த கொல்லத்துல வந்து யார் யாரு போயிட்டு அந்த வீட்ல தங்குறாங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அகிலா, அப்புறம் இவன் இந்த அஷ்கரு, அப்புறம் அந்த 1 1/2 வயசு குழந்தை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த குழந்தைக்கு அப்பன் இவன் கிடையாது. இவன் ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு வாடகை அப்பன். ரொம்ப முக்கியமானவங்க வந்து அவங்களுடைய அம்மா தான். அந்த மூதேவி என்ன பண்ணியிருக்குன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் ஆகுதா? இப்படிதாங்க இவங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது ஸ்டார்ட் ஆகுது. கூடவே பிரச்சனைகளும் அந்த குழந்தைக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரிக்கிறேன். ஸோ இப்போதான் ஒரு கஷ்டமான ஒரு செய்திகள வந்து உங்ககிட்ட நான் கடத்த போறேன். சீரியஸா சொல்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி 3 பேர் அந்த வீட்டுக்கு ஒண்ணா கூடி போனதுலேருந்து, அந்த அந்த அர்ஷத் அப்படின்ற அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து டார்ச்சருங்க. 1 1/2 வயசு குழந்தை என்னடா உங்களுக்குள்ள அப்படி பிரச்சனையா வந்துற போது? அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து டார்ச்சரு, அடி, காயங்கள் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடுத்துட்டு இருக்காங்க. பல நாட்களா குடுத்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த குழந்தை. லாஸ்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, அகிலா அப்படின்ற அந்த குழந்தையோட அம்மா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ப்ரோகிராம்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவன் அஷ்கர் அப்படின்ட்டு அந்த குழந்தையுடைய வாடகாப்பா இருக்கான் பாத்தியா? அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த குழந்தைய சடனா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். போனவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாரி சோறு வச்சிருந்தேன். குழந்தையோடைய தொண்டையில சோறு சிக்கிக்கிச்சு. என்னான்னு தெரியல பாருங்க டாக்டர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா குழந்தைக்கு சோறு வச்சிருந்தா, அந்த குழந்தையோட உடம்புல இவ்ளோ இன்டர்னல் இன்ஜுரீஸ் எப்புட்றா வரும்? என்னடா பிரச்சனை நடந்திருக்கு? அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சு போலீஸ்க்கு வந்து தகவல் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோடைய உடம்ப வந்து பிரேத பரிசோதனை பண்ணும்போது தாங்க ரொம்ப திடுக்கிடும் தகவல்கள். ஸோ அந்த குழந்தையோட சாவுல ஒரு டவுட் இருக்கு. ஸோ இது வந்து இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்ட்டு பிரேத பரிசோதனை பண்ண பிறகு, அவ்ளோ ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். கேட்ட பிறகு இப்போ நம்ம இந்தியாவே ரொம்ப கவலை நிலைக்கு தள்ளி இருக்கு. அத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய நெனச்சு. அவ்ளோ மோசமான சம்பவங்கள் வந்து அந்த குழந்தை வந்து கோ த்ரூ பண்ணியிருக்குங்க. பல நாளா அதுவும். அதாவது ஒரு சிலர் வந்து மீடியாக்கள்ல வந்து சொல்றாங்க, அந்த குழந்தையோட உடம்புல அந்த வாடகை அப்பன், இந்த அம்மா கூட இந்த அகிலா அப்படின்ற அம்மா கூட இருந்தால அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து தொடர்ந்து அடி, உதைகளுக்கு வந்து உட்பட்டிருக்கான். அதுல வந்து அவனுக்கு வந்து மீடியாக்களின் மூலமாக சொல்லும்போது 91 காயங்கள் அந்த குழந்தையோட உடம்புல இருந்ததாக சொல்லியிருக்கு. ஆனா இப்போ அந்த குழந்தை இறந்த பிறகு போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து 51 காயங்கள் என்பது உடம்புல வந்து இருந்திருக்குங்க.
இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு வயிறு எரியுது. இதை தாண்டி இன்னும் சொல்றேன் பாருங்க, செம்ம டிஸ்டர்பிங்கா இருக்கும். அந்த குழந்தையோட உடம்புல வந்து அங்கங்க இந்த சிகரெட்டுடைய அந்த தீக்காயங்கள் என்பது இருக்கு. அதே சமயத்துல அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்புலயும் காயங்கள் என்பது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய லாஸ்டா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து நிறைய ப்ளீடிங் ஆயிருக்கு. தலைப்பக்கத்துல மூளை பக்கத்துல வந்து அதிகமான ரத்தப்போக்கு என்பது ஏற்பட்டிருக்கு. குழந்தைய தூக்கி எங்கேயோ செவுத்துல அடிச்சாலோ தரையில அடிச்சாலோ என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு ரத்தப்போக்கு அதிகமா வருமோ அது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு குழந்தையுடைய தலையில அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இவன் இந்த அஷ்கர் அப்படிங்கிற இந்த அயோக்கியன் எந்த அளவுக்கு அந்த குழந்தைய போட்டு சித்திரவதை பண்ணியிருப்பான், எந்த அளவுக்கு மோசமா பண்ணியிருப்பான், இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டேய் நீ எல்லாம் என்னடா மனுஷன், ஏங்க கொஞ்சம் கூட அந்த மனசுல ஈவு இறக்கம்ன்றது கொஞ்சம் கூட இல்ல பாருங்களேன் கடைசி வரைக்கும். 1.5 வயசு குழந்தைங்க அது வாய் திறந்து என்னங்க பேசியிருக்கோம். ம். இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய அம்மா இந்த இடத்துல அவங்க வந்து எங்கேயோ டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்காங்க, அதுல இவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து யோசிக்க வைக்குது. ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பேசிட்டு வராங்க. இதுல இவங்களுடைய அம்மாவுக்கும் பெரிய ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது யாரும் இவங்க மேல சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து இப்படி ஒரு பிளான் போட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய அம்மா இதுல வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைக்காக ஜஸ்டிஸ்க்காக நிக்கிறாங்களான்னு பார்க்கும்போது கிடையாது. இவங்களுடைய ரோலும் இருந்திருக்கு அந்த குழந்தையோட சாவுல. அதுல சிலது என்னன்னா, அந்த குழந்தை வந்து அடிபட்டு அங்க வீட்டுல வந்து ரத்த கறை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இந்த அம்மா போயிட்டு தடயங்கள்லாம் இல்லாம அதை வந்து தண்ணி போட்டு தொடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தாக்கப்படும்போது அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல பிளட்லாம் இருந்திருக்கும், அந்த ட்ரெஸ்லாம் போட்டு எரிச்சிருப்பதாக தகவல்கள். இது போன்ற சாட்சியங்களை அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த அம்மா வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க அம்மா? ஆ, நம்ம கோவை மாணவி விஷயத்துல கூட கேள்விப்பட்டோம். என்னடா பக்கத்து வீட்டுக்காரனுங்களே இப்படி இருக்கானுங்களே, எப்படிடா அந்த குழந்தைங்க எல்லாம் பாதுகாத்துக்கிறது, இப்படி மோசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம நாட்டை நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரனுங்களே சரியில்லை அப்படின்னு. ஆனா இப்போ அம்மா அப்பா கிட்டயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடக்குதுன்னும் போது எங்க போய் சொல்லி அழுவுறதுங்க இதெல்லாம். ரொம்ப மோசமா இருக்குங்க. ஸோ இது போன்ற ஒரு செயலை வந்து அவங்களுடைய அம்மா வந்து செஞ்சிருக்கு நான் சொன்னதெல்லாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய விஷயங்கள வந்து இப்போ வெளிய சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இந்த ஆள் இப்படிதாங்க குழந்தை வந்து வெளில வந்துரும். சரியான வெயிலு. அந்த சமயத்துல ரோடெல்லாம் பயங்கர சூடா இருக்கும். அந்த சமயத்துல குழந்தை அந்த சூட்ல வந்து உட்கார்ந்து அழுவும். குழந்தைங்க என்னங்க தெரியும் எங்க போணும், எங்கிட்டு போணும்னே தெரியாது. அந்த சூட்லயே உட்காந்துரும்ல சில குழந்தைகள் காலைல ஹீட் பட்டுச்சுன்னா. அப்போ உட்கார்ந்து அழுமா, இவன் வெளிய வந்து அந்த குழந்தைய தூக்க மாட்டானாம். அதுக்கப்புறம் பக்கத்துல போயிட்டு சொன்ன பிறகு தான் அந்த குழந்தைய வந்து வேண்டா வெறுப்பா தூக்கிட்டு போவானாம். அப்போ எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு மேல இவனுக்கு. ம். இவ்வளவு விஷயங்கள பக்கத்துல இருக்கவங்க வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. இன்னொரு பக்கம் வந்து அவன வந்து ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணாங்களா, குழந்தைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய வந்து குடுத்துருக்கான்ட்டு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளவு ஆவேசப்பட்டு அவன வந்து இறங்க அடிக்க போயிட்டாங்க தெரியுமாங்க? பின்ன இருக்காதுங்க எவ்வளவு கோவம் இருக்கும். ஒரு பச்சை குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய குடுத்தா, இவ்வளவு பெரிய ஒரு பாவத்த குடுத்தா, யாருங்க சும்மா இருப்பாங்க? அவ்வளவு மக்கள் போலீஸ் இருக்காங்கன்ட்டு கூட பார்க்கல. போயிட்டு அவன அடிச்சு பொளந்து அவனுக்கு போலீஸ் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா இப்போதைக்கு தூக்கியிருப்பாங்க அவர பாடையில வச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவ்வளவு கோவத்துல இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள். இப்போ போலீஸ் வந்து 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அஷ்கர் அப்படின்ற அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மிருகத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல சில ஷாக்கிங்கான ஒரு வீடியோஸா இணையத்துல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த வீடியோஸை பார்க்கும்போது தான் உண்மையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னடா இப்படி மாறிட்டு அசிங்கமா போயிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க தோணுதுங்க. ஒண்ணு இல்லைங்க. அதே கேரளா பகுதியில ஒரு விளாகர், ஒரு யூடியூபர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அந்த குழந்தை அவங்க அம்மா கூட இருக்கக்கூடிய அந்த வீடியோ, அந்த ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு இந்த விளாகர் அப்பயே அவங்க அம்மா கிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏங்க நீங்க தூக்கி வச்சிருக்கீங்களே உங்க குழந்தையோட கையில 2 கையில ஏங்க கட்டு போட்டிருக்கு? பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை வந்து சைக்கிள்ல இருந்து தவறி விழுந்துட்டான். அதனால தான் அவன் கையில இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்தை எல்லாம் இப்போ கேள்விப்படும்போது, அந்த குழந்தையோட கை வந்து ஏன் அஷ்கர் அப்படின்றவன் வந்து உடைச்சிருக்க கூடாது அப்படின்ற அந்த கேள்வி எழுதா இல்லையா? பாவங்க அந்த குழந்தை 2 கையிலயும் கட்டு போட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. உண்மையாவே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. சோ இதை தாண்டி இன்னும் திடுக்கிடும் தகவல்கள் என்னன்னா, அந்த பெண்ணுடைய அம்மா ரீனா அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய அம்மா. அதாவது அந்த குழந்தையோட அம்மாவுடைய அம்மா. அவங்களுக்கு அப்பயே டவுட் இருக்கு. குழந்தைய அவங்க சரியா பார்த்துக்க மாட்றாங்க. குழந்தையோட கையில எப்படி கட்டு வந்திருக்கு, கையெல்லாம் எப்படி உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை சொல்லி அப்பயே இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து போராடி இருக்காங்க. குழந்தைய என்கிட்ட குடுத்துருங்க. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா என்கிட்ட குடுத்துருங்க அப்படின்ட்டு அப்பயே சொல்லியிருக்காங்க. இந்த இந்த முண்டங்க இந்த இந்த வாயில அசிங்கமா வந்துருது. இதுங்க அப்பயே குழந்தைய வந்து முடியலன்னா அவங்க கிட்ட குடுத்துட்டு எப்படின்னா போய் தொலைய வேண்டியது தானே. இந்த சம்பவத்துல அந்த குழந்தையுடைய பாட்டி, தாத்தாக்கள் இருப்பாங்கல்ல. அதாவது அம்மா, அப்பா சைடுல இருக்கக்கூடிய பாட்டி, தாத்தாக்கள். ஸோ அவங்க வந்து போலீஸ் புகாரே குடுத்துட்டாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இத வந்து விசாரிங்க அப்படின்ட்டு எப்பயும் போலீஸ் புகாரும் குடுத்துருக்காங்க. பட் அதுல வந்து சரியான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கல போலீஸ் அப்படின்ற விஷயங்களும் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க.
இவங்க மட்டும் சரியான ஒரு ஆக்ஷன்ஸை வந்து எடுத்திருந்தா அந்த குழந்தை இப்போதைக்கு உயிரோடு இருந்திருக்கும். இதுல வந்து போலீஸோட அலட்சியம் இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க தோணுது. அதே சமயத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நெடுமங்காடு அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்க. பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அந்த அஷ்கர் அப்படின்றவனை நினைச்சு எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? அதுங்க லிட்டரலி ஒரு சைக்கோ மாதிரி அவன் வந்து இருந்திருக்கான். அந்த மாதிரி தான் இப்போ நியூஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குழந்தைய நினைச்சு. அவங்ககிட்ட போயிட்டு குழந்தை, பச்சை குழந்தை போய் மாட்டியிருக்கே, பாவம் அந்த குழந்தை அப்படின்ட்டு. இப்ப அந்த குழந்தையுடைய பிரேத பரிசோதனையாவது முடிஞ்சு அந்த குழந்தையோட இறுதி சடங்கு யோசிச்சு பாருங்களேன். அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய இறுதி சடங்கு செய்யும்போது கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்றது உண்மையா மேலும் மேலும் மனசுக்கு ரொம்ப வருத்தம் அடைய வைக்குதுங்க. என்ன மாதிரி சமூகத்துல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டேய் திருந்துங்கடா டேய். அதுதாங்க சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கணும், இந்த லா அண்ட் ஆர்டரை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும். எங்க நம்ம மாறாம வேற எதுவுமே மாறாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்க யாரு என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து இது போன்ற தப்புகள் நடந்த பிறகு சரியான தண்டனை, கரெக்டான ஒரு தண்டனை. இந்த மாரி பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு மோசமான ஒரு தண்டனை குடுத்தா, இந்த மாரி நடக்கிறது முற்றிலும் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரலா இருந்துட்டு இருந்தா, இது வந்து ஒரு தொடர் கதையா தான் இருந்துகிட்டு இருக்கும். கவர்ன்மெண்ட் இதுல வந்து கன்சிடர் பண்ணணும். குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. சட்டதிட்டங்களை வந்து ரொம்ப கொடுமையாக்கணும், கடுமையாக்கணும். அதை தயவு செஞ்சு கவர்ன்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல. ரொம்ப மோசமான, கேவலமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு எதிராக. இனிமே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.